சற்றுமுன் வெளியான தகவல். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் ரூபாய் 30,00,000 பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்கள் ரூபாய் 5,00,000 வரையிலான சிகிச்சை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இந்த திட்டமானது பயனாளிகளுக்கு மேல் சிகிச்சைக்கு கூடுதல் நிதி தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பாக சிறப்பு மனு எழுதி முதலமைச்சருக்கு அனுப்பி மனு அளித்தால் ரூபாய் 30,00,000 வரை நிதி உதவியானது கிடைக்கும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஆகையால் முதலமைச்சர் காப்பீடு அட்டை பெறுவது எப்படி, தேவையான ஆவணங்கள் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது என்பது உள்ளிட்ட அனைத்து தகவலும் இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கீழ் அறுவை சிகிச்சைகள், டயாலிசிஸ், புற்றுநோய் சிகிச்சை, மாரடைப்பு சிகிச்சை, கர்ப்பை கட்டிகள் தொடர்பான சிகிச்சை, விபத்து எலும்பு முறிவு சிகிச்சை உட்பட பல சிகிச்சைகள் இலவசமாக அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000க்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இத்திட்டத்தில் கீழ் பயனடையலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். இத்திட்டமானது சிகிச்சை மேற்கொள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக அடையாள அட்டை, இதற்கு பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது இதற்கு செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பயனாளிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். இந்த இரண்டு திட்டத்தையும் இணைத்து ஒரு குடும்பம் 5 வருடத்திற்கு 10,00,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்திற்கும் சிகிச்சைக்காக மருத்துவர் பட்டியல் சிகிச்சை முறைகள், தொடர் சிகிச்சை வழிமுறைகள், பரிசோதனை முறைகள், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் போன்றவற்றை திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டுகிறது. இதனால் விவசாயிகள், ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சிறிய சிகிச்சை செய்வதற்கு தனியார் மருத்துவமனைகளை நாடும்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அடையாள அட்டையினை வழங்கி கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காப்பீடு அட்டை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். பொதுமக்கள் அனைவரும் ரேஷன் கார்டு நகல், ஏதேனும் ஒரு குடும்ப உறுப்பினரின் ஆதார் நகல், வருமான சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு எடுத்து சென்று இந்த 2 காப்பீடு திட்டங்களுக்கும் விண்ணப்பித்து காப்பீடு அட்டை பெற்றுக்கொள்ளவும். இப்போது நமக்கு நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களையே இந்த காப்பீடு அட்டைகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அடுத்ததாக 30,00,000 பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அமைச்சர் பெரியசாமி, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பயனாளிகளுக்கு ரூபாய் 5,00,000 வரையிலான சிகிச்சைகள் மட்டுமே இலவசமாக கிடைக்கும் என்றாலும் இது தொடர்பாக முதலமைச்சருக்கு மனு எழுதி கொடுத்தால் ரூபாய் 30,00,000 வரையிலான சிகிச்சைகளுக்கு காப்பீடு எடுத்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக ஃபாஸ்டேக்கில் ஒரு புதிய கட்டணம் வந்துள்ளது. அது எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனியார் கார், ஜீப் மற்றும் வேன்கள் ஆகியவற்றுக்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. வருடாந்திர ஃபாஸ்டேக் சேவையை பெறுவதற்கான முன்பதிவை மத்திய அரசு தொடங்கிவிட்டது. ஃபாஸ்டேக் கணக்கில் நீங்கள் ரீசார்ஜ் செய்து வைத்து கொண்டால் உங்கள் வாகனங்கள் தானாகவே ஸ்கேன் செய்யப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நேடிய கூட்டத்தில்
நிற்க தேவையில்லை. அந்த வகையில் இந்த வருடாந்திர ஃபாஸ்டாக் திட்டம் குறித்து இங்கே பார்ப்போம். எங்கு இந்த பாஸை பயன்படுத்தலாம் என்று தெரியுமா? அதாவது ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் என்பது கார், வேன்கள், ஜீப்கள் என வணிகம் சாராத தனியார் வாகனங்களுக்கு வழங்கப்படும். இதற்கு முன்கூடியே ரீசார்ஜ் செய்து கொண்டு அதில் இருந்தே கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வித தடையின்றி பயணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் ரீசார்ஜ் செய்யும் தேவையும் ஏற்படாது. ஆனால் இந்த வருடாந்திர ஃபாஸ்ட் என்பது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவுச்சாலை சுங்கச்சாவடிகளில் மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும். மாநில அரசுக்கு சொந்தமான அல்லது தனியார் சுங்கச்சாவடிகளில் பயன்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வருடாந்திர பாஸை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். ராஜ்மர் யோட்டா என்ற செயலி மூலம் நீங்கள் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் இணைய தளங்களிலும் இந்த பாஸை பெறுவதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வருடாந்திர பாஸ் எவ்வளவு என்று தெரியுமா? அதாவது முதலில் உங்களது வாகனம் மற்றும் ஃபாஸ்டாக் கணக்கை இணைக்க வேண்டும். அதன் பிறகு சுமார் 3000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். நீங்கள் கட்டணம் செலுத்திய 2 மணி நேரத்தில் இது செயல்பாட்டுக்கு வரும். இதன் பின்னர் இந்த பாஸை 1 வருடத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ட்ரிப்களுக்கு மட்டும் இந்த பாஸ், அதாவது மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் இதற்கு நிர்வகிக்கும் விரைவு சாலை, மாநில நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் வழக்கம் போல் ஃபாஸ்டாக் வசூலிக்கப்படும். அதற்கேற்ப கட்டணங்கள் வசூலிக்கப்படும். ஏற்கனவே வாகனங்களில் ஃபாஸ்டாக் வைத்திருப்பவர்கள் புதிய ஃபாஸ்டாக்கை பெற வேண்டியதில்லை. தற்போது இருக்கும் ஃபாஸ்டாக் வைத்தே புதிய வருடாந்திர பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதில் KYC சரியாக இருந்தால் மட்டுமே வருடாந்திர பாஸ் பெற முடியும். மற்றும் இந்த ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் 1 வருடத்திற்கு அல்லது முதல் 200 ட்ரிப்களுக்கு மட்டுமே, அதாவது 1 வருடம் முடிந்த பின்னர் அல்லது 200 ட்ரிப்களுக்கு பின்னர் வழக்கம் போல் கட்டணம் வசூலாகும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.